ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது ஸ்டார்ட்னா ரொம்ப புது டாபிக் கிடையாது. வருஷக்கணக்காக எல்லாம் பண்ணுறது தான். சர்வைவிங் 100 days இன் மைன்கிராஃப்ட். பட் என்னென்னா ஆண்ட்ராய்டில் பண்ண போகிறோம், அதுவும் பூஜா லான்ச்சரில். என்ன தான் இப்போ நம்மக்கிட்ட நல்ல கேமிங் பிசி இருந்தாலும் அதில் என்ன தான் ஷேடர் போட்டு விளாண்டாலும் ஒரு லாஸ்ட் 3 to 5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜா லான்ச்சர் தான். ஏன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே பெருசாக பிசி கிடையாது. பெருசாக என்ன ஒரு பொட்டேட்டோ பிசி கூட இல்லாமல் நாங்களாம் ஃபோன் மட்டும் தான் வச்சுருந்தோம். லாக்டவுன் டைம், அந்த ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் அந்த டைம்லலாம் பூஜா லான்ச்சர் இருந்தனால நாங்களாம் மைன்கிராஃப்ட், ஜாவா, சர்வைவல், எஸ்எம்பி அப்படி இப்படின்னு நிறையா பண்ணோம். அதெல்லாம் இப்போ கூட யோசித்து பார்த்தா ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ்லாம் வரும். ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ட்ரை பண்ணலாம். ஃபோனில் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது சோலோவாக தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக எப்போது அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டேட் பார்த்தீங்கன்னா June 7th. மேபி ஜூனுக்குள்ளே வரலாம். இல்லை நான் பொறுமையாக வெயிட் பண்ணி எப்போது தோணுதோ அப்போ அப்லோட் பண்ணுவேன். நான் கன்சிஸ்டண்ட்டாகலாம் இருப்பேன்னு சொல்ல முடியாது. தோணும் போது போடுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு என்னடா பண்ண போகிறேன்னா, நான் இப்போ விளையாடுறேன். மேபி இன்னொரு 10 yearsக்கு அப்புறம் அது பார்க்கும்போது எனக்கே தோணும், ஓ அப்போ நான் இப்படிலாம் விளையாடிருக்கேன். இப்போ நமக்கே யோசித்து பார்த்தா இப்போது ஒரு சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அதே ஃபோட்டோஸ் பார்த்தா லைட்டாக மெமரிஸ் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்புறமா வீடியோட எண்டு கிட்ட வந்துட்டோம். நீங்களாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, தமிழன் கேமிங் யோகி ப்ரோ யூடியூப் விட்டு பர்மனெண்ட்டாக ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நானுமே பார்த்தேன். எதுக்குன்னு தெரில, பட் அவரை போய் ஃபோர்ஸ் பண்ணிருக்க முடியாது. அது அவரோட விஷ். நம்ம அதில் எதுவும் இன்டரப்ட் பண்ண முடியாது. அவர் ஜாலியாக பண்ணார். ஜென்யூன் கான்டென்ட் அது சொல்லலாம். மேபி இதே வேறு யாராக இருந்துச்சுன்னா எப்போயோ குவிட் பண்ணிருப்பாங்க. அவரோட எஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ இருக்கும், 2 hours 3 hours. இப்போ கூட எல்டரிங் கூட 3 part கிட்ட போட்டிருக்காரு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எல்லாமே எப்போயுமே ஃபுல்லாக பார்த்துருவேன். அதெல்லாம் உட்காந்து பார்த்தா டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது. ஆனால் ஸ்டில் இப்போது ஒரு வீடியோவே 3 hours இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணி, எவ்வளோ நேரம் எடிட் பண்ணி, அதை எத்தனை தடவை பார்த்து கரெக்டாக இருக்கேன் எல்லாம் செக் பண்ணி அப்லோட் பண்ணுறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற அவுட்புட் வரலன்னா யாராக இருந்தாலும் குவிட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் ரீசன் அது இல்லை. அவர் பெருசாக வியூஸ்க்காக பண்ணுற மாதிரிலாம் தெரியல. எனக்கு தெரியல கரெக்டாக. அது நம்ம ஒன்றும் அதில் இன்டரப்ட் பண்ண முடியாது. அவர் விஷ். ஓகே, எனிவே அது அவரோட விஷ். ஆனால் இவ்வளோ நாள் நம்மளை என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு ஹிம்.